நம்ம ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ ஒரு புதுசா 6 பேர் கொண்ட பணம் செலுத்தும் ஒழுங்குமுறை வாரியத்தை பேமெண்ட்ஸ் ரெகுலேட்டரி போர்ட் பிஆர்பி அமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்றும் இல்லையா? இது எதுக்கு பதிலா வருது? இதுக்கு முன்னாடி ஆர்பிஐக்குள்ளேயே பிபிஎஸ்எஸ்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. அதாவது போர்ட் ஃபார் ரெகுலேஷன் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ். அது ஆர்பிஐயோட சென்ட்ரல் போர்டுக்கு கீழே ஒரு குழுவா செயல்பட்டுச்சு. ஹோ. இப்போ அதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் சுதந்திரமாவும் அதிக அதிகாரத்தோடவும் இந்த பிஆர்பிய உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு 2007ல வந்த பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு அமைப்புகள் சட்டம் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆக்ட் அதிகாரம் கொடுக்குது. இதோட அமைப்பு எப்படி இருக்கும்? இதோட தலைவர் ஆர்பிஐ கவர்னர் தான். அப்புறம் ஒரு துணை ஆளுநர், பேமெண்ட் சிஸ்டம்ஸ பாத்துக்கிற ஒரு செயல் இயக்குனர். இவங்க ஆர்பிஐல இருந்து. சரி. இவங்க இல்லாம மத்திய அரசு ஒரு 3 உறுப்பினர்களை நியமிப்பாங்க. அப்புறம் ஆர்பிஐயோட சட்ட ஆலோசகரும் கூட்டங்கள்ல நிரந்தர அழைப்பாளரா இருப்பாரு. அப்போ இதோட முக்கிய வேலை என்ன? சுருக்கமா சொன்னா, நம்ம நாட்டுல நடக்கிற எல்லா வகையான பேமெண்ட்ஸையும் ஆன்லைன், ஆஃப்லைன், நாட்டுக்குள்ள, நாட்டுக்கு வெளியே எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறதும் கண்காணிக்கிறதும் தான் இவங்களோட வேலை. நம்ம யூஸ் பண்ற யூபிஐ, கார்டு பேமெண்ட்ஸ் எல்லாமேவா? ஆமா, நீங்க கூகுள் பே பண்றது, போன் பே பண்றது, கியூஆர் கோட் ஸ்கேன் பண்றது, டெபிட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது, ஏன் செக் கொடுக்கறது கூட இதுக்கு கீழே வரும். ஓ, அப்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு இது. நிச்சயமா. நம்ம டிஜிட்டல் பொருளாதாரம் இவ்ளோ வேகமா வளர்ந்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வலுவான சுதந்திரமான ஒழுங்குமுறை அமைப்பு தேவைன்னு தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம மாதிரி சாதாரண பயனர்களுக்கு எப்படி உதவும்? இல்லனா ஃபின்டெக் கம்பெனிகளுக்கு இதனால் இது மாற்றம் வருமா? நேரடியா நமக்கு என்ன பயன் கேட்டா, ஒரு நல்ல ஒழுங்குமுறை அமைப்பு இருக்கும்போது இந்த பண பரிவர்த்தனைகள் எல்லாம் இன்னும் பாதுகாப்பாவும் வேகமாவும் நடக்கும். சரி. ஏதாவது பிரச்சனைனா தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கை வரும். புது புது பேமெண்ட் முறைகள் வர்றதுக்கும் இது ஊக்கமா இருக்கும். ஃபின்டெக் கம்பெனிகளுக்கு அவங்களுக்கு விதிகள் இன்னும் தெளிவா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். புது கண்டுபிடிப்புகளை கொண்டு வர்றதுக்கு இந்த அமைப்பு ஒரு தடையா இல்லாம உதவியா இருக்கணுங்கிறதும் ஒரு நோக்கமா இருக்கும். போட்டியும் அதிகரிக்கும், அது கடைசியா நமக்கு நல்லது தானே. ஆமா, கரெக்ட்.